Hi guys, welcome to Developers for You YouTube channel. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா SQLல என்னென்ன டைப்ஸ் இருக்குது, தட் மீன்ஸ் டேட்டாபேஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா DML, DDL, DCL and TCL. ஸோ DMLனா என்ன? டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். DDLனா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம இது ரெண்டு என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதோட கொயரிஸ், தட் மீன்ஸ் ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்கிறது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், கமெண்ட்ஸ் என்னென்ன, அந்த மாதிரி இதுதான் இதில் இருக்கும். ஸோ DML என்னென்ன யூஸ் பண்ணுவோன்னா செலக்ட், இன்சர்ட், அப்டேட், டெலிட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி DDL என்ன யூஸ் பண்ணுவோம்? க்ரியேட், அல்டர், ட்ராப், ட்ரங்கேட். அண்ட் DCL என்ன யூஸ் பண்ணுவோன்னா கிராண்ட் அண்ட் ரெவோக். அடுத்து TCLல சேவ் பாயிண்ட், ரோல் பேக் அண்ட் கமிட். ஸோ DMLல ஒரு ஃபஸ்ட்டு நம்ம DMLனால் என்னென்னு பார்ப்போம். ஸோ DML இஸ் அ டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ அது எதுக்குன்னா ஒரு கமெண்ட் வந்து டேட்டாக்குள்ளே, தட் மீன்ஸ் இப்போ நம்ம ஒரு கொயரி எழுதுகிறோன்னா நம்ம திரும்ப போய் ஃபஸ்ட்லேருந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி 4 கமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது என்னென்ன அப்படின்னா இன்சர்ட் ஒன்று. ஸோ இன்சர்ட் எதுக்குன்னா ஆட் நியூ ரோஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். அப்டேட் எதுக்குன்னா மாடிஃபை எக்ஸிஸ்ட், தட் மீன்ஸ் ஆல்ரெடி இருக்க டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம்னா அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் டெலீட் எதுக்குன்னா ரோஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ டெலீட் திஸ் ரோ அப்படின்னு சொன்னோன்னா அந்த ரோவே டெலீட் ஆயிரும். அண்ட் செலக்ட் எதுக்குன்னா டு ரிட்ரைவ் த டேட்டா. ஸோ டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணலாம். அண்ட் இது வந்து சம்டைம்ஸ் கிளாஸிஃபைட் அஸ் DQLன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா DML affects data rows, not the schema. ஸோ டேட்டா ரோஸ் அதை அஃபெக்ட் பண்ணும், பட் ஸ்கீமாவை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ DML operations can be usually rolled back, committed as a part of transactions. ஸோ இதில் வந்து ரோல் பேக் ஒரு கமிட்டட் வந்து ஒரு பார்ட் ஆஃப் அ டிரான்சாக்ஷனாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இதோட நார்மல் டேட்டா பேஸ் வந்துட்டு எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா அப்ளிகேஷன்ஸாக இருக்கும், இல்லைன்னா குவைரிஸாக இருக்கும் கம்பேரிங் டு DDL. ஸோ DDLனால் என்னென்னு நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்சர்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம், ஐடி ஒன்று, நேம் ஒன்று, ஏஜ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதோட வேல்யூஸ், ஸோ இதோட வேல்யூஸ் என்ன இருக்கும், ஐடி கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நியூமரிக்கலாக தான் இருக்கும். ஸோ 1 யூஸ் பண்ணுறோம். அண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்ஸ்குள்ளே எழுதியிருக்கோம். ஸோ நேம் அலைஸ் அண்ட் ஏஜும் கண்டிப்பாக இன்டீஜராக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஸ்ட்ரிங்ஸ் போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் ஸ்டூடெண்ட்ஸை அப்டேட் பண்ணுறேன். என்னென்னா செட் ஏஜ் வந்து 21, ஸோ வேர் ஐடி வந்து 1ன்னு கொடுக்குறோம். அடுத்து டெலிட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து ஐடியை டெலிட் பண்ணுறேன். அதுக்கடுத்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து DML. ஸோ இப்போ வந்து DDLனால் என்னென்னு பார்ப்போம். ஸோ DDLனால் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஒரு டேட்டாவை டிஃபைன் பண்ணுற ஒரு லாங்குவேஜ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங்கே. ஸோ எப்படிலாம் ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணலாம், எப்படிலாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம், எப்படி அதை ட்ராப் பண்ணலாம், அது எல்லாமே இதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ DDL கமெண்ட்ஸ் வந்து எதுக்குன்னா ஒரு டேட்டாவை டிஃபைன் பண்ணுறதுக்கு இல்லை மாடிஃபை பண்ணுறதுக்கு. அந்த ஸ்ட்ரக்சர்னால் ஒன்றும் இல்லை, ஸ்கீமா. ஸோ அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு தான் என்னது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள்ஸாக இருக்கலாம், இண்டெக்ஸாக இருக்கலாம், கான்ஸ்டன்ஸாக இருக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் அப்படின்னா கிரியேட் ஒன்று இருக்குது, அல்டர், ட்ராப் அண்ட் ட்ரங்கேட். ஸோ கிரியேட் என்னென்னா கிரியேட் டேபிள். ஸோ டேட்டாவை க்ரியேட் பண்ணுறோம், அது டேட்டா பேஸாகவும் இருக்கலாம், அதை வியூ பண்ணலாம். அண்ட் அல்டர், ஸோ வந்து இருக்கிறத அப்படியே வந்து என்ன பண்ணலாம், அல்டர்னால என்னென்னு சொல்லுவோம், சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ சேஞ்ச் இன் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட், அதாவது இருக்கிறதுலே கூட காலம் ஆட் பண்ணுறதோ, இல்லை அந்த காலம் நேமை சேஞ்ச் பண்ணுறதோ, இல்லை காலம் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். அடுத்து ட்ராப்னா டெலீட் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இதோட டேபிள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம் அண்ட் அதை வியூ பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரங்கேட். ஸோ ட்ரங்கேட்னால் அந்த ஸ்ட்ரக்சரை வச்சுக்கும், தட் மீன்ஸ் அந்த டேபிள் வச்சுருக்கும், பட் உள்ளே இருக்க டேட்டாஸை மட்டும் எடுத்துக்கும். அதான் வந்து ட்ரங்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ க்ரியேட் டேபிள், ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது என்ன, இந்த டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அதோட ஐடி வந்து இன்டீஜர் ப்ரைமரி கீன்னு கொடுக்குறோம். அடுத்து நேம் வந்து கண்டிப்பாக நம்ம டேட்டா டைப்ஸில் பார்த்த மாதிரி வேரியன்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ். ஸோ தட் மீன்ஸ் எவ்வளோ வேணால் இருந்துக்கலாம், நம்பர்ஸ் நம்ம ப்ராக்கெட்குள்ளே எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். அண்ட் ஏஜ் இன்டீஜர்னு கொடுக்குறோம். அடுத்து அல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோன்னா அந்த ஆட் காலம், இமெயில் வந்துட்டு வேர் கேராக இருக்கலாம். அடுத்து ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.